Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தினமும் நாம் பாஸ்டர் சொன்னது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படியாக வளர வேண்டும், எவ்வளவு வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை சித்தம் வைத்திருப்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். சீக்கிரமாக வாசிப்போம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார். எலியா என்பவர் தீர்க்கதரிசி, அவருடைய சீஷர் தான் எலிசா. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் விட்டு போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி என்று அங்கு வாசிக்கிறோம். அதோடு நிறுத்திக் கொள்வோம். அதை தொடர்ந்து எலியாவை தேடும்படியாக 50 பேரை அனுப்பலாம் என்று சொல்லுகிறார்கள். இவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். எலிசா வேண்டாம் என்று சொல்லுகிறார். அனுப்புகிறார்கள். ஆனால் 3 நாள் தேடியும் காணாமல் திரும்பி வரும்பொழுது 18வது வசனம், எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது எலிசாவிடத்துக்கு வந்த பொழுது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றார். இங்கு நாம் பார்த்த காரியம், எலியா என்கிற தீர்க்கதரிசியானவர் அவர் மிகுந்த வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்ட தேவனின் தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் ஒருமுறை 1வது ராஜாக்களின் புஸ்தகம் அதில் 19வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். அதுக்கு முன்பதாக இங்க பாருங்க, இவர் கேட்கிறாரு பாருங்க, 9வது வசனம். இப்ப வாசித்த 2 ராஜாக்கள் 2:9 எலியாவோட கேட்கிற என்ன காரியம், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார்.
அது 2 மடங்கு கிடைத்ததா கிடைக்கலையா எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒண்ணுனா எவ்வளவு டபுள்? சம்பத்து சந்தேகமா பாக்குறேன், என்ன கணக்கு கேட்கறது. சரி, நான் ஸ்லைடு ப்ளீஸ். அப்போ என்னோட நான் ஒரு பெரியன் பைபிள் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் ஸ்டடி அந்த இதுல வந்து கொஞ்சம் ஸ்லைட்ஸ் எடுத்து அதை பாருங்க. எலியா செய்த அற்புதங்கள் 7 அற்புதம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. 14 அற்புதம் செஞ்சிருக்காரு எலியா, சரிங்களா? எலிஷா செஞ்சது போடுங்க ப்ளீஸ். 7 அடுத்தது 14 அடுத்தது 21 இன்னொன்னு போடுங்க 28, சரிங்களா? அப்போ எலியா செய்தது 14, எலிஷா செய்தது 18. ஆனா ஒரு காரியம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது அவங்க செய்தது இல்ல, அவர்கள் மூலமாய் தேவன் செய்தது. நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் உண்மையான தேவன் தான். நாம் ஜெபிக்கும் போது காரியங்களை அவர் விடுதலையாக்குகிறார், பதில் தருகிறார். எல்லாம் அது எல்லாவற்றுக்கும் உள்ள கனமும் மகிமையும் அவருக்கு நாம் செலுத்துறோம். நாம் அந்த கணத்தை நாம் எடுக்கக்கூடாது. இதுல பாருங்க 28வது அதிசயம் என்னன்னு பாருங்க. Resurrection of the man touched by Elisha bone. 2 ராஜாக்கள் 13:21 பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தர் இறந்து போறாரு. மோவாபிய படை இருக்கிறபடினா அவங்க அந்த இறந்து போன மனிதனை ஒரு குழியில அப்படியே போட்டு போறாங்க. குழியில யாருனாக்கா குழியில இறந்து போன எலிசாவுடைய எலும்புகள் கிடைந்த அந்த குழி. அந்த எலும்பு பட்ட உடனே அந்த இறந்த மனிதன் எழுந்து நின்றான், உயிரடைந்தான் என்று அங்க பார்க்க. அப்போ டபுள் போர்ஷன் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அதனாலதான் எலியா செய்த அதே அளவல்ல அவனுடைய 2 மடங்கு அளவு அற்புதம் செய்தது. இது நமக்கு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொன்னேன், சரிங்களா? இப்போ 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கு பார்க்கும் பொழுது இந்த எலியா தீர்க்கதரிசி வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்டவர் தான். ஆனால் இயேசபேல் என்ற அந்த ராணியானவள் அவனை பயமுறுத்தினபடியினால் அவர் தூரமாய் விலகி போயிருந்து அவர்களுடைய ஜீவனை காத்துக் கொள்ளும்படியே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்காத, நீ சீக்கிரமாய் கிளம்பி 15 to 18 வரைக்கும் பார்க்கும் பொழுது நீ சீக்கிரமாய் போய் அசகேல் என்ற சீரியாவின் மேல் ராஜாவாய் அவனை அபிஷேகம் பண்ணு. அடுத்தது நிம்சின் குமாரனை எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதை தொடர்ந்து ஆபேல் மெகோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அவரை அனுப்புகிறதா நாம் பார்க்கிறோம். 19வது வசனம், அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் எலியா அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். அப்பொழுது அவன் எலிஷா எலியாவை விட்டு போய் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று அங்கு பார்க்கிறோம். இன்றைய தினம் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் 2 மடங்கு ஆவியின் வல்லமை அபிஷேகம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னவெல்லாம் நம்முடைய பக்கத்திலிருந்து செய்ய வேண்டும், நம்முடைய பாகத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் என்னவெல்லாம் அவருடைய பாகத்திலிருந்து செய்கிறார் என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள போகிறோம். இங்க பாருங்கள், அந்த 1வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 19 to 21 வரை வாசித்த பொழுது நமக்கு புரிந்தது என்ன? இந்த எலியா என்ற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதே போல் அனுசரித்து எலிசாவை தன்னை பின்தொடர்கிறவனாக தனக்கு பின்னாக தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை தேர்ந்தெடுக்கும்படியாக அவனிடத்தில் கடந்து செல்கிறார். அவர் மேல் சால்வையை போடுகிறார்.
அந்த சால்வை என்று சொன்னால் தீர்க்கதரிசிகள் உடுத்துகிற ஒரு விசேஷத்தை உடுப்பு, அதை போடுகிறார். அதை போட்ட உடனே அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் மாறிவிடுகிறான். எலிசா இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்கு 2 விதமான காரியங்கள் தேவனிடத்திலிருந்து அழைப்பு கிடைக்கிறது. அந்த அழைப்பு கிடைத்த உடனேயே அவன் செய்கிற வேலையை விட்டுவிட்டு அவருக்கு பின்னாக ஓடுகிறான். யாருக்கு பின்னாக ஓடுகிறான்? எலியாவின் தீர்க்கதரிசியின், அந்த தலைமை தீர்க்கதரிசியின் பின்னாக அவன் ஓடுகிறான். ஓடி சொல்கிறான், ஒரு வார்த்தை கேட்கிறான், என்னுடைய தாய் தகப்பன்மாரை போய் பார்த்து அவள் முத்தம் செய்து நான் அவளுக்கு உத்தரவு பெறட்டும், அதை தொடர்ந்து வருகிறேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிறான். போன உடனே அவன் அப்படியே போயிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா போகல. நீங்கள் நன்றாய் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் செய்கிற வேலையில் உண்மையும் உத்தமமாய் நாம் செய்யும் பொழுது, நாம் வல்லமையாய் நம்முடைய ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் நேரத்தையும் எல்லாவற்றையும் அந்த வேலையில் சமர்ப்பித்து நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, இந்த அவங்க போய் சும்மா படுத்து தூங்கினவன்ற போய் அந்த சாலையை போட்டு நீ வா அப்படின்னு சொல்லல. ஏர் உழுது கொண்டிருந்த ஒரு மனிதன் மேல் போட சொன்னார். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்படி என்றால் நீதிமொழிகள் 22:29 சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாகிரதையாக இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். இந்த எலிசாவின் முன்பதாக அநேக ராஜாக்கள் நின்றார்கள். எலிசாவும் ராஜாக்களுக்கு முன்பதாக நின்று அநேக தீர்க்கதரிசிகளை சொன்னதாக நாம் பிறகான அந்த அதிகாரிகளை நாம் காணலாம். இங்கு பாருங்கள், அவன் செய்த ஒரு காரியம், அவன் உண்மையாய் வேலை செய்து கொண்டிருந்தான். இரண்டாவது, அவன் கர்த்தருடைய அழைப்பு அவனுக்கு கிடைத்த பொழுது, கர்த்தர் தான் என்னை தேர்ந்தெடுக்கிறார் என்று அவன் அறிந்த பொழுது அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தான் தகுதி உள்ளவனாக வேண்டும் என்று சொல்லி அவன் செய்தது, தன்னுடைய ஏரையும் ஏறு மாட்டையும் எல்லாவற்றையும் அழித்து போட்டான், துண்டாடி போட்டான், அதை தகனித்து போட்டான் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். அப்படி என்றால் மீண்டுமாக ஒருவேளை நான் அந்த வேலைக்கு நான் கடந்து போய்விடக் கூடாது, இது முடிந்து விட்டது என்று அங்கு சொல்லுகிறபடியாக 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறபடியாக, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது பேதுருவானவன் மீன் பிடிக்கிறவனாயிருந்தான். இயேசுனுடைய அழைப்பு வந்த பொழுது சீடனாக போனான். ஆனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவன் எல்லா சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு மறுபடியும் மீன் பிடிக்க போனான். என்னென்னு சொன்னா அந்த போட்டு வலையெல்லாம் அங்கே இருந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படி என்றால் லூக்காவின் சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம் 62வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒருவன் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார் என்று இயேசு கர்த்தர் சொல்லுகிறதா நான் பார்க்கிறேன். அப்போ எலிசா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான், அழைக்கப்பட்டவன் தான். அவன் செய்த கிரியைகளினால் அவன் தகுதி உள்ளவனாய் அவன் மாறுகிறதாய் நாம் பார்க்கிறோம். அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லோரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் நான் வாசிக்கும் பொழுது அது இப்படியாக சொல்லப்படுகிறது, அவர் நம்மை அந்தகாரத்தில் நின்று அற்புத ஒளிக்குள்ளாய் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை எப்படியாக வைத்திருக்கிறாராம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எல்லாரும் சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி என்று நம்மை ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். 1 தெசலோனியர் 5:24 சொல்லுகிறது, அழைக்கிறவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நானும் நீங்களும் உண்மையுள்ளவராய் அவரோடு கூட சேர்ந்து இணைந்து நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இரட்டிப்பான நன்மை, அபிஷேகத்தின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். பிரியமான, எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுப்பீங்க? நீங்க நினைக்கலாம் நம்முடைய சொந்த பலத்தினால் என்று சொல்லி. அல்ல பிரியமான, நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய காரணத்தினால், அவருடைய தேர்ந்தெடுப்பினால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் இரட்டிப்பான நன்மையும் அபிஷேகம் நமக்கு நிறைவாய் வரும். பிரியமானவர்களே,
ஹalleluya. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அருமையான பவுல் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அதை நீங்க அதை வச்சு ஒரு பாட்டு கூட நீங்க பாடணும் இல்லைங்களா? அருமையான ஒரு பாடலை பாடுங்க. பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் உன் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுவேன். அப்ப நானும் நீங்களும் தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக அவருடைய அனுகிரகங்களுக்காக அவர்தான் என்னை வழி நடத்த வேண்டும், அவர்தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய நன்மை தான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தாகத்தோடும் பசியோடும் மிகுந்த தாழ்மையோடு கூட அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்பவே என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தார். முதலாவதாக அவன் செய்தது, அவன் தன்னை தகுதியுள்ளவனாக ஆக்கும்படியாக அவன் பழைய எல்லாம் விட்டுவிட்டு அந்த புதிய எஜமானின் பின்னாக அவன் கடந்து போகிறதாய் பார்க்கிறான். இரண்டாவது அவர்களை குறித்து பார்க்கிற இடம் தான் நாம் வாசித்த 2வது ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம். அந்த 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை தொடர்ந்து அவர் கூடவே இருந்திருப்பார். ஒன்றும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லல, சரிங்களா? ஆனால் அந்த எலியாவை குறித்து இந்த வேதாகமத்தில் 59 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் வாசித்தேன். இங்க பாருங்கள், இந்த 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல ஏலியாவை சுழல் காற்றின் வழியாக பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று அறிந்து அவர்கள் எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான் என்று அங்க பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒவ்வொருவருடைய விசுவாச வாழ்க்கையும் தொடங்குகிற இடம் தான் கில்கால் என்று சொல்லப்படுகிற இடம். கில்கால் என்று சொன்னால் அது துவக்கத்தின் இடம். அது ஒரு நம்மை நாமே சமர்ப்பித்து அவருடைய அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம். அது ரட்சிப்பின் அனுபவம் தருகிறதான ஒரு இடம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இங்க பாருங்கள், இந்த அருமையான இந்த எலியா எலிசாவை தேர்ந்தெடுத்தான். கர்த்தர் சொன்ன விதமாக எலிசாவும் தன்னைத்தானே சமர்ப்பித்தான். அது சொல்லுகிறார், நீ இங்கே இருந்து விடு என்று சொல்லி. ரட்சிப்பின் அனுபவம் அவனுக்கு கிடைத்தாச்சு, அழைக்கப்பட்டாயிற்று, இப்ப தேர்ந்தெடுத்தாச்சு, அழைப்பை கிடைத்தாச்சு, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எலியா சொல்றாரு, நீங்க இங்கே இரு, நீ தேர்ந்தெடுத்துட்ட, you are selected, you are chosen, you are called, you are qualified. பிரச்சனை இல்லை, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், இல்ல நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்றான். நான் நீங்களும் அநேக வேளைகளில் நாம் பாவங்களை அறிக்கையிடுகிறோம், பாவங்களிலிருந்து விடுதலையும் விமோசனமும் கிடைக்கிறது, நம்முடைய மீறுதல்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கப்படுகிறது, இயேசுவின் ரத்தத்தால் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்று சொல்லி நாம் அறிந்து நாம் அப்படியே இருந்து விடுகிறோம். அது போதாது பிரியமானவர்களே, அடுத்தபடியாக அடுத்த இடத்திற்காக நாம் போக வேண்டும். 1 யோவானின் புத்தகம் அது 1வது அதிகாரம் 7வது வசனம் மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். நாம இப்ப வாசித்தோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதை மட்டும் தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு பக்கம் இருக்கிறது. என்னன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல, யாரு? தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தால், புரியுதுங்களா? 2 கண்டிஷன். இயேசுவின் ரத்தத்தால் நானும் நீங்களும் நம்முடைய சகல பாவங்களை கழுவ வேண்டும் என்று சொன்னால் எல்லாருமே கழுவப்படுவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க பிரியமானவர்களே, நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடறோம், அது கிடையாது. உண்மையான சம்பவம் என்னன்னா, தேவன் ஒளியில் நடக்கிறது போல நானும் ஒளியின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும். 1. 2வது, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். விசுவாச குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது அப்பொழுது தேவனுடைய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டது. நாம் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது பாவங்களை மன்னித்து நம்முடைய சகல அநீதிகளை மாற்ற அவர் உண்மையும் நீதி உள்ளவர் என்று சொல்லி 1:9 சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால பாவங்களை அறிக்கையிடணும், எல்லாம் செய்யணும். அதோடு கூட நாம் அவர் நடந்த வழியில், ஒளியின் வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி சமர்ப்பிக்க. இந்த அருமையான எலிசா பாருங்க, இந்த அனுபவம் மட்டும் எனக்கு போகாது, நீங்க போகிற இடத்துக்கு நான் கூடவே வருவேன் என்று சொல்லுகிறார். 2வது இடம் பார்த்தா நான் பெத்தேல் மட்டும் போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் போகும்போது சொல்றாரு, பெத்தேல் என்று சொன்னால் 28வது
ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் இன்னைக்கு நீங்க நம்ம 7 பெத்தேல்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லைங்களா? 28:17 பார்த்தீங்கன்னா அவங்க 28வது அதிகாரம் முழுசா நீங்க வாசிக்கணும். நமக்கு புரியும். யாக்கோபு அவர் வீட்டுல இருந்து அவர் மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில் ஒரு கல்ல தலையணை வச்சு படுக்கிறார். ஒரு சொப்பனம் தெரிகிறது. ஒரு ஏழு வழியாக தூதர்கள் மேலேயும் கீழே இறங்கி வருகிறாங்க எல்லாம் சொல்லிவிட்டு அவன் திடீரென்று கண் விழுத்து பார்த்துட்டு சொல்றான். 28:17 அவர் கல்ல தூணெல்லாம் நாட்டிட்டு சொல்றான், இது தேவனுடைய வீடாக இருக்கிறது, இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் அந்த லூஸ் என்ற இடத்திற்கு அந்த பேரை மாற்றி பெத்தேல் என்று பேர் வைக்கிறதா நாம் பார்க்கிறோம். அது வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு என்று சொல்றான். அப்ப ஏலியா சொல்றாரு, நானு தேவனுடைய வீட்டுக்கு நான் போகிறேன் என்று சொல்லுகிறபடியாக சொல்றேன். அப்ப சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன விலை கொடுத்து நான் உங்களோட கூட நான் வருவேன். அதான் சொல்றேன் பாருங்க, நான் உண்மை விடுகிறது என்ற கர்த்தரின் ஜீவனையும் உங்களுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள் என்று சொல்றாங்க. அப்ப எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிப்பின் அனுபவம் கிடைச்சாச்சு, பாவ மன்னிப்பு கிடைச்சாச்சு, அப்ப நான் வீட்டிலே உட்காந்துக்கலாம். இல்ல பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தேவனுடைய வீடாக சபைக்கு நாம் கடந்தவர்கள். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மற்றவர்கள் செய்கிறது போல நாம் சபையில் கூடி வருவதை விட்டுவிடக் கூடாது என்ற அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கலாம். 23-24 வசனம் என்று நினைக்கிறேன். அதனால நானும் நீங்களும் ரட்சிப்படைந்த சந்தோஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடாது, தேவனுடைய வீட்டுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வரும்பொழுது பாருங்க, 3வது வசனம் 2 ராஜாக்கள் 2:3 பெத்தேலில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை பார்த்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார், உனக்கு தெரியுமா? அதற்கு எனக்கு தெரியும், சும்மா இருக்கு. அப்படியே என்ன அர்த்தம்னா, இங்க நீங்க தேவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது நம்மை ரட்சித்தவர், நம்மை விடுவித்தவர், நம்மை மீட்டு கொண்டவர் ஏற்கனவே அவர் போயிட்டாருப்பா. நீ என்ன இங்க வந்து உட்காந்துக்கிற? அவர் அதிபரிசுத்தரா இருக்கிறார், நீ பாவியா இருக்கிறியே, நீ கரை உள்ளவனா இருக்கிறியே, நீ குறை உள்ளவனா இருக்கிறியே, குற்றம் நிறைந்தவனா இருக்கிறே என்று சொல்லி சபையில் ஒரு வேளை மற்ற சிலர் உங்களை கொடுத்து உங்களோட பேசலாம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்களா? எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. ஏனென்றால் நானும் நீங்களும் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர். ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை சிருஷ்டித்த தேவன் எங்க இருக்காரு? நமக்குள்ளாக இருக்கு. நமக்குள்ளாக இருந்து கொண்டு நம்மை நடத்துகிற தேவன் எவ்வளவு அருமையான தேவன் என்று யோசித்திருப்பார். அதுக்கு அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், அவன் விடாப்பிடியை அவரை பிடித்துக் கொள்கிறான். அப்போ பெத்தேல் என்ற அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்? தேவனுக்கு உகந்த பலியாக, இன்றைக்கு வாசித்த சங்கீதங்கள் புத்தகம் 51:17, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட ஆவியோடு கூட நாம் சபையில் கடந்து வந்து நிற்கும் பொழுது நம்முடைய எல்லா விதமான வேண்டுதலையும் கர்த்தர் கேட்கிறவராய், நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ரட்சிப்பை அடைந்து வீட்டில் இருக்கக்கூடாது, அதை தொடர்ந்து நாம் தேவனுடைய வீட்டுக்கு கடந்து வர வேண்டும். தேவனுடைய வீட்டுக்கு கடந்து வந்து நம்முடைய நொறுங்குண்ட இதயத்தோடு கூட ஆவியோடு கூட கர்த்தருடைய சந்நிதியிலாய் நம்முடைய எல்லா விஷயங்களையும் நாம் தாழ்த்தி சமர்ப்பிக்க. அதுக்கு தடங்கல்கள் வரும், தடைகள் வரும், நம்ம பின்வாங்கி போகும்படியாக அநேக பேச்சுகள் நடக்கும். ஒன்று நீங்க பார்க்க கூடாது, நீங்க மனிதர்களை பார்க்க கூடாது, உங்களுடைய முகங்களை பார்க்கிற மனிதர்களை பார்க்க கூடாது, ஒரு இருதயங்களை காண்கிற தேவனை நான் நீங்க நோக்கி பாருங்க. எல்லாரும் கரங்களை வச்சு சொல்றீங்களா? இருதயத்தை பார்க்கிற தேவனை பார்க்க. இருதயத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தின் வேதனைகள் அறிகிற தேவன், இருதயத்தின் காயங்களை கட்ட வல்லமை உள்ள தேவனிடத்தில் கடந்து வரும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய முகம் ஒரு நாளும் வாடி போவதில்லை. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறார். 3வது சொல்லுகிறார், பின்பு ஏலியா 4வது வசனம், நீங்க என்னடா எரிகோ மட்டும் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ சொல்றா, இல்ல நான் உங்களை விடுறதில்லை, நிச்சயமா உங்களை பின் தொடர்ந்தே வருவேன் என்று சொல்லுகிறார். எரிகோ என்ற இடம் பார்க்கும் பொழுது அது ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வாக்குத்தத்த பட்டணத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்று யோசுவாவினால் நடத்தப்படுகிறார்கள். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது அது இஸ்ரவேலுக்கு அடைப்பட்டு இருந்தது என்று வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேலுக்கு எரிகோ பட்டணம் அடைப்பட்டிருந்தது, பெரிய ஒரு கோட்டை போல இருந்த இடம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவன் சொன்னபடியாகவே 6 நாள் அந்த கோட்டையை ஒன்று பேசாமல் ஒவ்வொரு முறை சுற்றினார்கள். நாங்க கணக்கு பண்ணிக்க,
6 முறை 6 நாள் ஒவ்வொரு முறை சுற்றினாங்க. எத்தனை முறை ஆச்சுங்க பிரியமானவர்களே? 7வது நாள் 7 முறை சுற்றினாங்க. இப்ப எத்தனை ஆச்சு? ஒரு சந்தேகமா இருக்கு. 13. அப்ப 13 நல்ல நம்பரா கெட்ட நம்பரா? மிகவும் நல்ல நம்பர். நான் அநேக ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன். சில ஊர்லாம் போனீங்கன்னா ஹோட்டல்ல 13 ரூம் நம்பரே கிடையாது. ஏன் தெரியல, உண்மைக்கு சொல்றேன். 12 இருக்கும், அடுத்தது 14 இருக்கும். ஏன் தெரியாது, அது போட்டோம். அப்ப நான் நம்மளுடைய காரியம். 13 முறை அவர்கள் சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார்கள். சுற்றி வந்தார்கள். அவர்களோடு கூட தேவனுடைய பெட்டகம் இருந்தது. அதை தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொம்புகளின் நெடுந்தொனி முழக்கினார்கள், எக்கால சத்தமிட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். 5வது வசனம் என்ன நடந்தது? அந்த கோட்டையின் சுவர் அப்படியே இடிந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். அவர் எல்லோரும் முள் சென்று அந்த எரிகோ பட்டணத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவ எரிகோ என்கிற இடம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற இடமாய் இருக்கலாம். ஆனால் துதியினால் நாம் தடைகளை உடைக்க நம்மால் முடியும். துதியினால் கோட்டைகளை தடைக்க நம்மால் முடியும் பிரியமானவர்களே. அப்ப நாம ரட்சிப்போடு கூட வீட்டில் இருக்கக்கூடாது. சபையில் நாம் கடந்து, தேவனுடைய வீடாகிய சபையில் நாம் கடந்து வந்து நாம் அவருடைய சந்நிதியில நம் இருதயத்தை ஊற்றி விடுகிறவர்களா இருக்க வேண்டும். 3வது, அதில் திருப்திப்படக்கூடாது. அதை தொடர்ந்து நாம் என்றென்று நம்முடைய தடைகளை கண்டு கலங்கி போகிறவர்களா அல்ல, தடைகளை கண்டு தோண்டு போகிறவர்களாய் அல்ல, பிரயாசங்களை கண்டு நாம் மிகவும் சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல. அதை இல்லாமல் கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு, அவர் சொல்லுகிறபடியாகவே அவரை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு அவரை துதிக்கும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது நம்முடைய தடைகள் எல்லாம் உடைந்து போகும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதுதான் 3வது இடம், எரிகோ என்ற இடம். அதை தொடர்ந்து அவங்க பார்க்கிறாங்க. எரிகோவையும் சொல்றாங்க பாருங்க. 5வது வருஷம் எரிகோல தீர்க்கதரிசி சொல்றாங்க, இன்றைக்கு கர்த்தர் எல்லாம் விட்டு போறாங்கன்னு சொன்னோன்னு அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியும், சும்மா இருங்கப்பா. அப்படின்னா நீங்க துதிக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு வேலையாப்பா, இனி இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது, அதுக்கு இடையில துதிங்கிற, குதிங்கிற, மிதிங்கிற, உனக்கு மதி இல்லையா அப்படின்னா. ஆனால் நானும் நீங்களும் பிரயாசத்தின் மத்தியில் துதிக்கும் பொழுது ஸ்தோத்திர பலி செலுத்தும். ஸ்தோத்திர பலி என்று சொன்னால் ஏதாவது விலைக்கரையை கொடுத்து ஸ்தோத்திரம் செய்யறது. நல்ல சுகமா இருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல வேலை கொடுத்தே ஸ்தோத்திரம், வேலை போச்சே ஸ்தோத்திரம் யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம். ஆனா வேலை போன நேரத்தில் ஆண்டவரே என்னை நான் ஜீவனோட வைத்திருக்கிறேனே ஸ்தோத்திரம், எனக்காக ஒரு புதிய வழிகளை திறந்து தர போகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய பிரச்சனையின் மத்தியில் நீ போதுமானவரா இருக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஸ்தோத்திர பலி. புரியுதா நான் சொல்றது? நாம சொகுசா இருக்கும் பொழுது, சுகமா இருக்கும் பொழுது, செழிப்பா இருக்கும் பொழுது சொல்லுகிற ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலி எல்லாம் வெறும் ஸ்தோத்திரம் தான். ஆனால் ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தும் பொழுது நமக்கு தடங்களாய் இருக்கிற எல்லா விதமான சத்ரு நிச்சயமாக மாறி போவான் பிரியமானவர்களே. நிச்சயமாக மாறித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம்முடைய தேவன். தேவன் கடந்து வருகிற இடத்தில் சாத்தானுடைய அந்த இடம் அவனுடைய நிழலாக இருக்கும் அப்படிங்கிற இருக்காது. ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய அது பெரிதான ரகசியம். கர்த்தர் கடந்து வரும்பொழுது, ஒளியானது கடந்து வரும்பொழுது இருளானது மாறி போகும். நிறைவான அன்பு கடந்து வரும் பொழுது அம்சமான எல்லாம் மாறி போகும். நாம் சொல்றது புரியுதுங்களா? அதனால் நானும் நீங்களும் கர்த்தருடைய சந்நிதியிலாக நம்மை தாழ்த்தி சமர்ப்பிக்கும் பொழுது அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த. அந்த சூழ்நிலையை கண்டு நீங்கள் துதிக்கிறவர்களாய் அல்ல, தேவன் யாராய் இருக்கிறார் அதனால் அவரை துதிங்கள். தேவன் எப்படியாக இருக்கிறார் அதனால் அவரை துதிங்கள். தேவனுடைய அன்பை நினைத்து அவரை துதிங்கள். நானும் நீங்கள் நல்லவராய் இருந்தபடினால் நம்மை ரட்சித்தாரா, அல்லது அவர் நல்லவராய் இருந்தபடினால் நம்மை ரட்சித்தாரா? சற்று யோசித்து பாருங்கள். நானும் நீங்களும் பாவத்தில் இருக்கும் பொழுது எனக்காக உங்களுக்காக மரித்த தேவன் நம்முடைய நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தோளிலிருந்து நம்முடைய சுமையை அவர் நீக்குவார், நம்முடைய கழுத்திலிருந்து நுகத்தையும் அவர் மாற்றுவார், அவருடைய அபிஷேகம் சகல நுகங்களையும் தகர்த்து போடும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நுகங்கள் தகர்த்து போட வேண்டுமா பிரியமானவர்களே? ஒரே ஒரு வழி,
துதியின் வழி, ஹalleluya, ஸ்தோத்திர பலி என்ற அந்த துதியின் வழியாக நான் கர்த்தருடைய சந்நிதியில கடந்து வரும்பொழுதாக எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஹalleluya. உங்களுக்கு எதிராக எரியோ கோட்டையை போல நின்று கொண்டிருக்கிறதா? நீங்கள் துதித்து பாருங்கள். உங்களுடைய நிலைமைகளை பார்த்து, உங்களுடைய சிச்சுவேஷனை பார்த்து, உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸை பார்த்து நீங்க கலங்காதீங்க பிரியமானவர்களே. பணம் ஒருவேளை குறைவா இருக்கலாம், ஒருவேளை சரீரத்தில் பலம் இல்லை, சுகவீனமா இருக்கலாம். அதை துதிச்சு பாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய அந்த இயேசுவின் ரத்தத்திற்காக நீங்கள் நன்றி செலுத்தி பாருங்க. ஒரு முறை வாய்களை திறந்து சொல்லுவாங்க, கரங்களை உயர்த்தி வேண்டுமாக, இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவருடைய ரத்தத்தால் எங்களை கழுவுவதற்காக ஸ்தோத்திரம், எங்களை மீட்டுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக சிந்தின உங்களுடைய பரிசுத்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை தந்தீரே ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ள ஒரே ஒரு ரத்தம் உம்முடைய ரத்தம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஒளியில் நடக்கும் பொழுது, ஆண்டவரே, மற்றவர்களோடு சேர்த்து ஐக்கியமாக ஜீவிக்கும் பொழுது அந்த ரத்தம் எங்களை சுத்திகரிக்கும் என்று உம்முடைய வசனம் சொன்னது உண்மை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்படியே அவர்களை துதித்துக் கொண்டிருக்கிற பிரியமான கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. தொடர்ந்து பின்பு ஏலியா அவனை நோக்கி, 6வது வசனம், நீ இங்கே இரு, நான் யோர்தானுக்கு என்னை அனுப்புகிறார் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரட்சிப்படைஞ்சிட்ட, நல்லது. நீ சபையை போய் ஆராதிக்கிற, பைபிள் வாசிக்கிற, ஜெபம் பண்ற, ரொம்ப நல்லது. நீ இப்ப துதிக்கவும் ஆரம்பிச்சிட்ட, அவருக்கு சோத்திரம் செலுத்த ஆரம்பிச்சிட்ட, இது போதும் பண்ணி இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் சொல்ற, இல்ல எனக்கு இது போதாது, அவங்க கூட வரேன் அப்படின்னா. அப்படின்னா அர்த்தம்னா, நானும் நீங்களும் சொல்லுங்க, நானும் நீங்களும் எலிசா, சரிங்களா? அப்படி இயேசுவானவர் ஏலியான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏலியா இயேசுவானவர் சொல்றாரு, இது போதுமாப்பா, இது போதுமா? சொல்லில்ல ஆண்டவரே, உன்னை என்னை ஆசீர்வதிக்காமல் விடுகிற, ஆசீர்வதிக்காம உன்னை விடுற பிரச்சனையே கிடையாது. என்னை நிச்சயமா பரிபூர்ணமா நீ ஆசீர்வாதத்தை உன்னை விடவே மாட்டேன். யாக்கோபு சொன்னது போல நான் அவரோடு கூட சேர்ந்து இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. பாருங்க, அப்ப அந்த நேரத்துல தீர்க்கதரிசிகள் தூரத்தில் நிக்கிறாங்க. பாருங்க, இந்த நேரத்துல தீர்க்கதரிசியை பாத்துங்களேன், கொஞ்சம் நல்ல தீர்க்கதரிசிகளா இருக்காங்க. முதல்ல அந்த என்ன எங்க தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. வெற்றில இருக்கிற தீர்க்கதரிசிங்க, சபையில இருக்கிற சில பிரச்சனைங்க இருக்கிறாங்க. சபையில பிரச்சனை இருக்கலாம், மனிதர்கள் தான் இல்லைங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சபையை நீங்க பார்க்காதீங்க, சபையை தலைவரை பாருங்க, சபையின் நாயகரை பாருங்க. இரண்டாவது எரிகோவிலையும் சொல்றாங்க, அவருக்கு விபரீதமா சில காரியங்கள் அதையும் அவர் தள்ளி விட்டார். இப்ப பாருங்க, இந்த தீர்க்கதரிசி ஒண்ணுமே சொல்ல, பேசாம எல்லாம் மிகவும் கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. ரட்சிப்படைந்தவன், சபைக்கு ரெகுலரா போறவன், பைபிள் வாசிக்கிறவன், ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன், இப்ப என்னதான் பண்றான்னு பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி அநேகர் என்னை உங்களுக்கு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூர்ந்து கவனிக்கிறாங்க. நீங்க கண்ணை மூடி தூங்கினாலும் கூர்ந்து கவனிப்பாங்க, கண்ணை திறந்து தூங்கினாலும் உங்களுக்கு கவனிப்பாங்க. சத்தமே அப்போ அவர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்காக நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை சொல்லுகிறார். அப்ப யோர்தான் என்றால் என்ன? யோர்தான் என்கிற இடம் டெத் டு லைஃப், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக போகிறதான ஒரு இடம். அந்த யோசுவாவுடைய புஸ்தகத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க யோர்தானை கடந்துதான் போகணும், வேற வழியே கிடையாது. அவங்க அந்த தேவனுடைய பெட்டகத்தை பிடித்துக் கொண்டு ஆசாரியர்கள் அந்த யோர்தானின் கால் வைத்த அந்த க்ஷணத்தில் தண்ணீர் நின்றது, இரண்டாய் பிளந்தது. எல்லோரும் அந்த அந்த காய்ந்து போன நிலம் வழியாக அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள் என்று பார்க்க, என்னையும் உங்களையும் எதிர்கொண்டு நிற்கிற எல்லா பிரச்சனைகளும், என்னையும் உங்களையும் நேரடியாக மோதி கொண்டிருக்கிற எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களும் நாம் லக்கை நோக்கி நெருங்க அது வர்த்தித்துக் கொண்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் நீங்களும் நமக்கு ஒரு லக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார், நம்ம ஆசீர்வாதம் நமக்கு வச்சு, அது நெருங்க சத்ருவின் போராட்டமும் அதிகமாகி கொண்டே இருக்கும். பாருங்க, யோர்தானின் தண்ணீர் புரண்டோடி கொண்டிருக்கிறது. அது எப்படி அக்கறை போய் சேருவது என்று தெரியல. ஆனால் அந்த கர்த்தருடைய வசனத்தின் படியாக அவர்கள் செய்த பொழுது அவர்களுக்கு அக்கறை போய் சேரும்படியாக அவர்களுக்கு முடிவு கிடைத்தது. இயேசுவானவர் என்ன செய்தார் என்று பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13-17, அவர்கள் நீதியை நிறைவேற்ற இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். யாருக்கு? யோவான் ஸ்நானம். அப்ப நானும் நீங்களும் நீதியை நிறைவேற்றும் என்று சொன்னால் இயேசுக்குள்ளாக நாம்
ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். சரிங்களா? அப்போ அது தொடர்ந்து பாருங்க, 16வது வசனம், வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் அவர் மேல் வந்தார் என்றார். 17வது வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அங்க சொல்லப்பட்டது. பாருங்கள் பிரியப்பட்டவர்களே, தேவனாகிய பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசு அவருடைய வார்த்தை நிறைவேற்றுகிற விதமாக, நீதியை நிறைவேற்றுகிற விதமாக ஞானஸ்நானம் எடுத்த பொழுது இவர் நேசகுமாரன் என்று சொல்லுகிறதாய் இவர் நேசகுமாரி என்று சொல்லுகிறதாய் நாம் காணலாம். நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்தார் என்று சொன்னால் நானும் நீங்களும் எடுக்க வேண்டும். பிதாவுடைய நாமத்தில், இயேசுனுடைய நாமத்தில், பரிசுத்த ஆவியின் நாமத்தில், அது திரியேக நாமத்தில் நிச்சயமாக நாம் எடுத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது அவரோடு கூட ஐக்கியம் படும் வழியாக அது நல்ல உதவியாக இருக்கும். ரோமர் 6வது அதிகாரம் வீட்டுக்கு கடந்து சென்று 3 முதல் 6 வரை வாசித்த பாருங்க, உங்களுக்கு புரியும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். 9வது வசனம், பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. அது யோர்தான் என்ன காமிக்குதுன்னா, நம்முடைய முழுமையான 100% சப்மிஷன், 100% கமிட்மெண்ட், 100% நம்ம முழுமையாக அவருடைய நம்மை சமர்ப்பிக்கிறதான காரியத்தை எங்க காண்பிக்கிறது பிரியமானவர்களே. அது யோர்தான் கடந்து வரும் பொழுது, யோர்தானை அக்கறை போய் சேரும் பொழுது பெரிதான நன்மைகள் நமக்காய் காத்திருக்கிறது. அந்த வாக்குத்தத்த தேசம் அங்கே காத்திருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகங்களை பார்க்கும் பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார் 1வது அதிகாரத்துல, அதுல 1வது அதிகாரம் 4-5 வசனங்களை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த உன்னத பலன் வருகிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போவாதீங்க, அங்கேயே இருங்கன்னு சொல்றாரு. அது தொடர்ந்து 8வது வசனம் பாருங்களேன், அவள் மேல் ஆவியானவர் வந்து அவளை வல்லமையாய் பலப்படுத்துகிறார் என்று பார்க்க. அப்போ பாருங்க 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரை வாசிக்கும் பொழுது எல்லாம் இந்த 2 பாகம் நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையை கேட்டு ஒரு மனமாய் ஐக்கியமாய் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு சொல்ற பாருங்க, சீஷர்கள் எல்லாரும் இயேசுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவர்கள் ஒரு மனமாய் ஐக்கியமாய் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் அவர் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் மேல் அந்த அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கினது, பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைய தினம் இந்த ஆராதனை முடிப்பதற்கு முன்பதாக அடியான் பாஸ்டர் விஜய் அவர்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வந்தால் நீங்கள் புதிதான மனுஷராக இருக்கிறீர்கள். நீங்கள் புதிய வல்லமையாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த வல்லமையோடு கூட ஜீவிக்க, பாவத்தின் மேல் ஒரு வல்லமை, தவறுகளின் மேல் ஒரு வல்லமை, சத்துருவின் மேல் ஒரு வல்லமை, நம்முடைய பலவீனத்தின் மேல் ஒரு வல்லமை நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தருவார். ஆயத்தமாயிருங்கள். அதில் நாம் ஒரு மனதாய் நாம் ஜெயிக்க போகிறோம், ஐக்கியமாய் நாம் ஜெயிக்க போகிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை யார் செய்கிறாங்க பாருங்க. அது தொடர்ந்து எலியா தன் சாலையை எடுத்து முறுக்கி தண்ணீராய் அடித்தான் இல்லைங்களா? எப்படி எடுத்தாரு? எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். ஆனால் 13வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, எலியாவின் வேலுக்கு 14வது வசனம், எலியாவின் வேலிருந்து விழுந்த சாலையை பிடித்து அப்படியே லாகவமா அடித்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ரெட்டிப்பான ஆவியின் வரம், ஆவியின் வல்லமை கிடைத்தால் இது சம்பவம். அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா, எலியா செய்கிற அதே விதமாக அப்படியே எலிசா செய்யல. ஈடிச்சா காப்பி கேட்டுருக்கீங்களா? ப்ரூ காப்பி கேட்டுருக்கிறேன், நெஸ்காஃபே காப்பி கேட்டேன், ஈடிச்சா காப்பி கேட்டதில்லை. கேட்டிருக்கீங்க? சொல்வது போல ஒருவர் செய்வதை அதே போல நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. நேரம் கிடைக்கும் கேளுங்க, அப்புறம் சொல்றேன் சரிங்களா? அப்ப அதே போல அவர் செய்யல. ஆனா இங்க பாருங்க, வேற ஒரு விஷயம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியதுன்னா நீங்க எப்படியும் எடுக்கப்பட போறீங்க,
அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொத்து சம்பந்தம் கொடுத்துட்டு போங்க, இல்ல ராஜாவுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போங்க. ஒண்ணுமே உலக பிரகாரமான ஒண்ணுமே அவன் கேட்கல. அவன் கேட்டதெல்லாம் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். நான் நீங்களும் இயேசுவின் சன்னிதியில இருக்கும்போது இயேசு உங்களுக்கு என்னப்பா நான் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அது சொல்றது எதனால தெரியுங்களா? அவர் வந்துட்டு எல்லாமே நமக்கு கிடைக்கும். புரியுதா நான் சொல்றேன்? ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு இதை இருப்ப யாருமே கிடையாது பிரியமானவர்களே. அதனால் சுகத்தையும் பலத்தையும் கிருபை எல்லாம் தருவார். பாருங்க, நீ கேட்டது மிகவும் அருமையான காரியம் என்று சொல்ற, கஷ்டமான காரியம் சொல்றான். ஆனால் நான் எடுக்கப்படுவதை நீ பார்த்தா உனக்கு அது கிடைக்கும் என்று சொல்றான். பாருங்க 11வது வசனம், அவன் இருவரையும் பிரிக்கிற விதமாக அக்கினி குதிரைகள் ரதமெல்லாம் வருது. ஆனா பாருங்களேன், அதையெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவன் பார்க்கறதெல்லாம் எலியாவையே பார்த்து கொண்டிருக்கான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் அக்கினி குதிரையை பார்க்கல, அக்கினி ரதத்தை பார்க்கல, அவன் எலியாவையே பார்த்துக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? நானும் நீங்களும் இயேசுவையே நான் பார்க்கும் பொழுது, இயேசு செய்த அற்புதங்களையும் நன்மைகளையும் அந்த பொக்கிஷங்களையும் மட்டும் பார்த்து அதை கூர்ந்து கவனிக்க கூடாது. அதற்கு பதிலாக இயேசுவையே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு இரட்டிப்பான நன்மை நிச்சயமாய் கிடைக்கும். பிரியமா நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? நீங்க அனுகிரகங்களுக்காக அவரை பார்க்க கூடாது, அவருக்காக அவரையே பாருங்க. அவர்தான் நமக்கு வேண்டும், அவர்தான் போதுமானவர், அவர்தான் நம்முடைய பரிகாரி, அவர்தான் நம்மை விடுதலையை நடத்துகிற தேவன், நம்முடைய மீட்பர் அவர்தான், நம்முடைய நேசர் அவர்தான் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்க்கிறார். அதுக்கு தொடர்ந்து 12வது வருஷம் அது எடுக்கப்படும் பொழுது அவர் எலிசா எடுக்கப்படும், என் தகப்பனே என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரைகளுமாய் இருந்த புலம்பினான், அடனம். அதை தொடர்ந்து தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அப்படின்னா அந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது மிகுந்த கடினமான விஷயம் இருந்தால் அவர்கள் வஸ்திரத்தை கிழித்து விடுவார்கள். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வஸ்திரத்தை கிழிக்க வேணாம், சரிங்களா? தயவு செஞ்சு அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வஸ்திரத்தை கிழிக்காமல் உங்களை இருதயத்தை கிழிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றது புரியுதா? அப்போ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 34:18 சொல்லுகிறோம். அப்ப நானும் நீங்களும் நம்முடைய மீறல்களினாலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் குற்றங்களினாலும் குறைகளினாலும் கரைகளினாலும் நாம் தேவனை விசனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் நாம் என்ன செய்யணும்? நாம் மிகுந்த இருதயம் நொறுங்குண்டவர்களாக, ஆவியில் நொறுங்குண்டவர்களாக தேவனை கடந்து வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அப்ப இது கிழிஞ்ச இந்த 2 துண்டாய் கிழிச்சா எதற்காக கிழிச்சான்னு சொன்னா அவனுடைய வருத்தம் மட்டுமல்ல, அவன் அவ்வளவாய் ஏலியாவை நேசித்திருந்தான். நான் சொல்றது புரியுதா? நானும் நீங்களும் இருதயம் நொறுங்குண்டவர்களாக தேவனண்டை போய் நிற்பதனுடைய காரணம் என்ன பிரியமானவர்களே? என்னை நேசித்த என்னுடைய இயேசுவை நான் நோகடித்து விட்டேன். எனக்கு நித்திய ஜீவன் தரும்படியாக அவருடைய ஜீவனை எனக்கு தந்தார். அவரை நான் நோகடித்து விட்டேன், அவரை நான் தள்ளிவிட்டேன், அவரை வெறுத்து விட்டேன், அவரை ஒதுக்கி விட்டேன், அவருக்கு வேண்டாத விதமாக பிரியமில்லாதபடியாக நான் பார்த்து விட்டேன், நான் பேசிவிட்டேன், நான் செய்து விட்டேன் என்று சொல்லி நாம் இருதயம் நொறுங்குண்டவர்களாக அன்பின் நிறைவினால் நேசத்தின் நிறைவினால் நொறுங்குண்டவர்களாக இருக்கும் பொழுது தேவன் ஓடோடி வந்து நம்மை காப்பாற்றுவார், ஓடோடி வந்து நம்மை கைவிடுத்து உயர்த்துவார். அப்பொழுது பாருங்கள், மிகவும் லாகவமாய் அவன் யோர்தானுக்கு அக்கறை போய் சேர்கிற விதமாக அந்த சாலியை அடிக்கிறான். அவன் அக்கறை வந்த உடனே அவன் மேல் அந்த ஏலியாவின் ஆவி இருக்கிறது என்று சொல்லி, எலிசாவின் ஆவி இருக்கிற ஏலியாவின் ஆவி எலிசாவின் மேல் வந்தது என்று சொல்லி அவர் எல்லோரும் அவர்களை தரை மட்டும் குனிந்து அவர்கள் மேல் வணங்குகிறதாய் நாம் பார்க்கிறோம். நாம் இதை தொடர்ந்து நானும் நீங்களும் செய்கிறதான காரியம், ஒரே ஒரு காரியம் டக்குன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க, சரிங்களா? அப்ப கில்கால் என்ற அதனுடைய அர்த்தம் அது ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவத்தில் நின்று விடக்கூடாது. 2 பெத்தேல் என்ற இது என்ன சொன்னா, சபை ஆராதனையில் பங்கெடுக்கும் அனுபவம், அதிலும் நாம் நின்று விடக்கூடாது. பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, சபைக்கு வர்றது, இது மிகவும் நல்ல அனுபவம், அதோடு நின்று விடக்கூடாது. தொடர்ந்து எரிகோவின் அனுபவம், துதித்து ஆராதித்து விடுதலையும் ஆசீர்வாதம் அனுபவிக்கிறதான அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து அதுலயும் நாம் நின்று விடக்கூடாது. புரியுதுங்களா? அதை தொடர்ந்து யோர்தானின் அனுபவத்துக்குள்ளாக சகலத்தை விட்டு பூரணமாய் அவருக்காக அவருடன் வாழ, சொல்லுங்க, அவருக்காக அவருடன் வாழ அர்ப்பணிக்கும் அனுபவம் தான் யோர்தானின். அது அபிஷேகத்தின் நிறைவின் அனுபவம் என்று அதை நாம் பார்க்கிறோம்.
அபிஷேகத்தின் நன்மை என்ன என்று பார்த்தா அநேகம் இருக்கிறது. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், சத்தியத்தை அறிய உதவும், உள்ளான மனுஷனில் வல்லமை கிடைக்கும் என்று சொல்லி அநேக நன்மைகள் இருக்கு. இன்னொரு முறை இதை குறித்து நாம் மீண்டும் விலாவரியாக நாம் தியானிப்போம். இப்பொழுது நாம் தியானித்தபடியாக நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் தயவு செய்து ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, சபைக்குள்ளாக நாம் எல்லாம் முடிந்தவரை நாம் ஒரு என்ன சொல்ற சாப்பிட்டு சொல்லாமல் நாம் சபைக்குள்ளாக கடந்து வந்து ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும். அப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அதை தொடர்ந்து நாம் துதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துவர்களாக, ஸ்தோத்திர பலி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து அதோடு திருப்திப்பட்டு விடக்கூடாது. ஆவியானவரே எங்களை நிரப்பும், உங்களுடைய பின்மாறினால் முன்மாறினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி நாம் சாமர்த்திக்கிறோம். அப்படி நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிதான காரியங்களை இயேசுவானவரே சொல்லி இருக்கிறார். நான் செய்த காரியங்களை காட்டிலும் நீங்கள் பெரிதான காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்லி. எப்படி ஆகும் பிரியமானவர்களே? அவரை விட பரிசுத்தர் நாம் இல்லை, அவரை விட ஞானத்தில் நிறைவு இல்லை பிரியமானவர்களே. நம்மில் அவர் நினைத்திருக்கிற ஆவியானவரின் உதவியோடு கூட நாம் அப்படியாக செய்ய நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ ஸ்நேகம் வர்ணிச்சிடான் நன்னி சொல்லி தீர்க்குவானி சம்போரா. தேவ அன்பு வர்ணிச்சிடான் வார்த்தைகள் போதாது, நன்றி சொல்லி தீர்த்திடவே வாழ்க்கையும் போதாது. எல்லோரும் கரங்களை உயர்த்தி வண்ணமாக தேவனுடைய அன்புக்காய் நன்றி. அவர் நம்மேல் பாராட்டின அன்பினால் தான் நாம் ஜீவனோடு விடுகிறோம். அவர் நம்மேல் பாராட்டின அன்பினால் தான் நாம் கிருபை நிறைந்தவர்களாக, சாட்சிகளாக ஜீவிக்க, நன்மையோடு ஜீவிக்க, அனுகிரகத்தோடு ஜீவிக்க நமக்கு முடிந்திருக்கிறது. நாம் செய்த நன்மையினால் அல்ல, அவர் நம்மை கிருபையினால் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் கிருபையினால் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி சபையில் சேர்த்து வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவரை துதிக்கும், ஆராதிக்கும். அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நாம் செய்ததை காட்டிலும் அதிகமாக, நாம் நினைத்ததை காட்டிலும் அதிகமாக, நாம் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் அதிகமாக, நம்முடைய அருகதை காட்டிலும் அதிகமாக அநேக நன்மைகளை செய்தபடியினால் அவர் நம்முடைய துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் சகல கணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் சகல மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தியவர்களாய் நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு தந்திருக்கிற வேலைகளுக்காய் நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்திற்காய், உங்களுக்கு தந்திருக்கிற ஆயுசுக்காய் நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காய் நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாழ்க்கை துணைக்காய், குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்காக உங்களுக்காக சிந்தின அந்த ரத்தத்திற்காய் நன்றி செலுத்துங்கள். ரத்தத்தை எந்த இடங்களில் எல்லாம் நாம் நன்றி செலுத்துகிறோமோ, இயேசுவின் ரத்தத்திற்காக நாம் நன்றி செலுத்துகிறோமோ, அந்த இடத்தில் ஆவியானவர் கிரியை செய்வார். நிச்சயமாக கிரியை செய்வார். எல்லா நுகங்களையும் தகர்த்து விடும்படியாக அற்புதமாக நிச்சயமாக செய்வார். பிரியமானவர்களே, சத்ருவானவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற எல்லா நுகங்களையும் கர்த்தர் நிச்சயமாக தகர்த்து விடுவார். இயேசுவானவர் சொன்ன பிரகாரமாக வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னென்னை கடந்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுங்கள் என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார். என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றெடுத்துக் கொள்ளுங்கள், அது மெதுவானதாய், மிருதுவானதாய், லெகுவானதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹalleluya. அவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அன்பு நிறைந்த நுகம், அவர் பலமுள்ள நுகம். அவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் தண்ணீர் கூட வழியாக போய் கொண்டிருக்க, நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் அக்னியின் வாயிலாக போய் கொண்டிருக்க, நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹalleluya. நீங்கள் எந்த நிலைமையிலாக கில்கால் இருந்தாலும் சரி, நீங்கள் ரட்சிப்பின் நிலைமையிலா இருந்தாலும் சரி, நீங்கள் சபையில் இருக்கிற நிலைமையா இருந்தாலும் சரி, துதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆவியாரின் நிறைவோடு கூட அவரை ஆராதிக்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். வாய்களை திறந்தவனமாய், தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிற மன்னரே, உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை. உம்முடைய ஆவியான அபிஷேகம் எங்களுக்கு தேவை. உம்முடைய ஆவியான அபிஷேகம் தான் எல்லா நுகங்களையும் தகர்க்கும் என்று நாங்கள் அறிகிறோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே எல்லா விதமான விடுதலை உண்டு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏற்றெடுத்தவர்கள் கரங்களை உயர்த்தவனமாய், ஆவியானவரே எங்களை தொடு, ஆவியானவரே எங்களை தொடு, ஆவியானவரே எங்களை தொடு என்று சொல்லுங்கள். ஆவியானவர் தொடும் பொழுது எல்லா நுகங்களும் தகர்ந்து போகும். பிரியமானவர்களே, துதிக்கிறவருடைய மத்தியில் கர்த்தர் அவர் நமக்கு மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹalleluya. துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், 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 இருக்கிறார். கண்களை மூடிக்கொண்டமாக யாரை பார்க்காதீங்க. உங்களுடைய ஏழை பிரச்சனைகள், குடும்பத்தின் பிரச்சனைகள், உங்களுடைய பாரங்கள், எல்லா விதமான சுமைகள்,
நிச்சயமாய் கொடுக்கிறீர்கள். ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் கர்த்தரை சமர்ப்பிங்கள். தேவனே, எங்களுடைய நிந்தைகளை நீ புரட்டி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய நிந்தைகளை மாற்றி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகளை மாற்றி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை அபிஷேகித்து வல்லமையாய் எங்களை பலப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இந்த நேரத்தில் யாருக்காவது உங்களுக்கு ஆவியானவர் நிறைவு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் சொன்னால் நீங்கள் முன்பதாக வந்தால் நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் தொடுவதனால் அல்ல பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசத்தை கண்டு தேவன் உங்களை கனப்படுத்துவார். உங்களுடைய நம்பிக்கை கண்டு தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய தாகத்தை கண்டு உங்களை தேவன் பலப்படுத்துவார். உங்களுடைய வாஞ்சையை கண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நாங்கள் எல்லாம் வெறும் மனிதர், நாம் எல்லோரும் வெறும் மனிதர்கள் தான். கர்த்தர் தொட்டால்தான் ஆசீர்வாதம், கர்த்தர் தொட்டால்தான் அபிஷேகம், அபிஷேகம் தான் உங்களை முறிக்கும். பிரியமான சீக்கிரம் வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க, பாஸ்டர் வாங்க, ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. பாஸ்டர் ப்ளீஸ் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹalleluya. ப்ளீஸ் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்தவனவே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவரை பெற்ற, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கரங்களை நீட்டி பண்ணமாய் இவர்களுக்காய் ஜெபம் செய்யுங்க. நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். ஒவ்வொருவரும் ஆவியானவர் நிறைவோடு கூட வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சரீர பிரகமான பலத்தினால் அல்ல, ஆவியானவரின் பலத்தால், ஆவியானவரின் வல்லமையால், ஆவியானவரின் அபிஷேகத்தால் நாம் ஜீவிக்க வேண்டும். ஹalleluya. அப்பொழுது ஒரு அதிசயமான, அற்புதமான, ஒரு புதிதான காரியங்களை வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் காண்பிப்பார். பிரியமானவர்களே, ஹalleluya. வாயை திறந்தவனமாய் ஜெபிப்போமா. ஆண்டவரே, எங்களை முழுமையாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய தேவன், நீர்தான் எங்களுடைய பரிகாரி, நீர்தான் எங்களுடைய அபிஷேக நாதர். எங்களை அபிஷேகிப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை விடுவிப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்களுடைய சுகவேதங்களை பலவீனங்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் நோய்களை நொடிகளை எல்லாம் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், எல்லா பிடிகளை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு படிப்பிற்கான ஞானத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், வேலையில் அற்புதமான தயவு கிடைப்பதற்காய் ஸ்தோத்திரம், சம்பாதிக்கக்கூடிய திராணியை தருவதற்காய் ஸ்தோத்திரம், அதை சம்பாதிக்கிற பணம் ஞானத்தோடு செலவழிக்க கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம், கடன் தொல்லையை மாற்றி தருவதற்காய் ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நேசத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஒவ்வொருவரையும் உடைய நேசத்தால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய அன்பினால் இடைக்கட்டப்பட்டவர்களாய், ஆண்டவரே, குடும்பத்தில் நாங்கள் ஐக்கியமாய், ஆண்டவரே, அன்பு நிறைந்தவர்களாய், சந்தோஷம் நிறைந்தவர்களாய், சமாதானம் நிறைந்தவர்களாய், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய நாமத்தின் மகிமை கண்டு எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, yes Lord, we thank you, we thank you, we thank you Lord. உங்களுடைய பிரச்சனைகளை இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் சமர்ப்பியுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய இதயத்தை முழுமையாய் கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி விடுங்கள். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை தள்ளிவிட மாட்டார், ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார், ஒரு நாள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் மாற்றத்தை நிச்சயமாய் தருவார். பிரச்சனைகளுக்கு மாற்றம் தருகிறவர் தேவன் ஒருவர். நம்முடைய பிரயாசத்திற்கு எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் கர்த்தர் ஒருவர். ஹalleluya. Thank you Lord. Thank you, thank you, thank you Jesus. Hallelujah. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you Lord. Thank you, thank you, thank you Jesus. Hallelujah. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உங்களுடைய சித்தம் தான் எங்களுடைய சபையை நடக்க வேண்டும், உங்களுடைய சித்தம் தான் எங்களுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டும், உங்களுடைய சித்தம் தான் எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் நடக்க வேண்டும், உங்களுடைய சித்தம் தான் நாங்கள் செல்கிற இடங்களில் நடக்க வேண்டும். உங்களுடைய சித்தம் பிரகாரம் மட்டுமே நாங்கள் வாழைகளை ஆழ்ந்து சமர்ப்பிக்கிறோம். முழுமையாக எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆனால் இந்த எளிய சமர்ப்பித்து எளிய சமர்ப்பித்து போல எங்களை முழுமையாக உங்களுடைய ஒப்புவிக்கிறோம். உங்களுடைய இரட்டிப்பானது நன்மை அதை கிருபையிலிருந்து அபிஷேகங்கள் தருவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord. Yes Lord. கற்றுத்தாரும் அதை ஜெபிக்கிறவர்களை கற்றுத்தாரும். ஹalleluya. எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. Thank you Lord.
என்று பதில் அளித்திருக்கிறார். எங்களுக்கு செய்த சகல நன்மைகள் அநேகருக்கு நாங்கள் சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பிள்ளைகளாய் இந்த சாட்சியாய் வாழைகளுக்கு சார் எங்களை எங்களுக்குள்ள சகலத்தையுடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஊர் கடந்து சென்றிருக்கிற அதே சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு இரு சுபத்திரமாய் திரும்பி கொண்டு வருவதற்காக சோத்திரம். குடும்பத்தை சமர்ப்பிக்கிற அவருடைய பிரயாணத்தை நீங்கள் தான் வாய்ப்பு செய்ய போகிறதற்காக சோதரிக்கிறோம். ஆசீர்வதி அருமையான சந்துருவையாக சுகபத்திரமாய் திருப்பி கொண்டு வந்து அதற்காக நன்றியோடு உமாய் சோதரிக்கிற சுகபலத்தோடு தொடர்ந்து நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அடைய வருகிற வெள்ளிக்கிழமை ஆகவே எங்களுடைய மென்ஸ் மீட்டிங் இருக்கிறதா அதன் மத்தியில் எங்களோடு கூட இடைப்பட போகிறார்கள். நன்றியோடு உமாய் சோதரிக்கிறோம். எங்களை எங்களுக்குள்ள சகலத்தையும் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய போதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக தாயார் ரூபியா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே கிருத்திகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமா எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா போதர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். குமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பமாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா பாஸ்டர்ஸையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக அதே எங்களுடைய எல்லா போதர்களுக்கும் உங்களுடைய ஆவியின் நிறைவு ஆவியாளர்கள் வல்லமையின் நிறைவு நீர் கொடுக்கிறோம். வல்லமையா நீர் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களோ சிறுகுவோம். நீர் பெருகும்படியா எங்களை பார்க்கிறோம். நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும். அன்பைகளில் பெருக வேண்டும். உங்களுடைய கிருபைகளில் பெருகட்டும். உங்களுடைய பரிசுத்தங்களில் பெருகட்டும். உங்களுடைய விசுவாசங்களில் பெருகட்டும். உங்களுடைய நன்மைகளில் பெருகட்டும். ஆனது உண்மையில் இருக்கிற பற்றுதல் எங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். ஆனது தாழ்த்து தாழ்த்து ஒப்புவிக்கிறோம். உங்களுடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். உங்களுடைய நாம் மட்டும் அறிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். Thank you, Lord. Thank you. Thank you. Shabbat. Thank you. Thank you. So thank you, Lord. Thank you, Lord. Thank you. Thank you. தேங்க்யூ ஆண்டவர் மட்டுமாய் நம்மோடு கூட இருந்தார், நம்மோடு பேசினார். நாம் கேட்ட வசனங்கள் எல்லாவற்றையும் மனதில் நாம் வைத்துக் கொள்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேறிக்கொண்டே போவோம். ஆவியின் வல்லமை நமக்கு வேண்டும். எலியா வாழ்க்கையில எப்படி வெட்டிப்பான வல்லமை வந்ததோ அதே போல ஒரே ஒரு காலம் அவன் இயேசுவை தேவாதி தேவனை முழு இதயத்தோடு தேடினார். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் தடுத்து நிறுத்தாலும் பரவாயில்லை, யார் குறை சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கு வேண்டியது ரெட்டிப்பான விஷயம், எனக்கு வேண்டியது இயேசு, எனக்கு வேண்டியது அவர் வல்லமை, எனக்கு வேண்டியது அவருடைய வரங்கள், எனக்கு வேண்டியது அவரே எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் தொடர்ந்து போனபடினால தேவன் அவனை அப்படியே நிரப்பினார். ரெட்டிப்பான வல்லமை நிறைந்த ஒரு தீர்க்கதரிசியை அவன் கத்தெடுத்து பயன்படுத்தினார். நாமும் கூட ஒன்றுதான் தேடுவோம். நீ போதுமே சுவாமி, எனக்கு உண்மைதான் எனக்கு வேண்டும், உங்களுடைய பிரச்சனை தான் எனக்கு வேண்டும், உங்களுடைய அபிஷேகம் தான் எனக்கு வேண்டும், உங்களுடைய பலன்கள் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்கும்போது அப்படியே செய்வார். அன்புடைய சுவாமி எங்களோடு மட்டும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து காப்பனை அபிஷேகம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பார்க்கும்படிக்கு செய்வீர், ஒவ்வொருவரும் பார்க்கும்படிக்கு செய்வீர். தேங்க்யூ. நீ கை வைத்தது சுவாமி, நான் கை வைத்து ஜெபித்தது எங்கள் கரம் அல்ல, உங்களுடைய கரம் பட்டிருக்கிறது, உங்களுடைய கரம் பட்டிருக்கிறது. அந்த வல்லமை அவர்கள் காண்பார்கள், அந்த வல்லமை அவர்கள் காணும்படிக்கு இந்த நாள் கொண்டு செய்கிறாங்க. வீட்டுக்கு செல்லும்படி காணும்படிக்கு செய்கிறாங்க, வேலைத்தை காணும்படி செய்கிறாங்க, பிசினஸ்ல காணும்படி செய்கிறாங்க, அவங்க சரீரங்களை காணும்படி செய்கிறாங்க, குடும்பத்துல பிள்ளைகள் மத்தியில காணும்படிக்கு செய்கிறாங்க. உங்களுடைய ஆவி அவர் மேல் ஊற்றி, அவர் பிள்ளைகள் மேல் ஊற்றி, சந்தானத்தின் மேலும் அந்த சந்ததி மேலும் ஊற்றுவேன் சொன்ன வசனத்தின்படியே நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாம் எனக்குதே செய்கிறப்பா. எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம் பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரால் நிறுத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.